ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு MrsSamalayarai. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி முட்டை சுக்கா தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த முட்டை சுக்காவோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து சாம்பார் சாதம், ரச சாதம், சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்குலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சுக்கா ரெசிபியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த முட்டை சுக்கா செய்கிறதுக்கு நான் வந்து 5 முட்டை இன்றைக்கி எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு பவுலில் எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம். எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றுறதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர். இப்போ முட்டையை வந்து நம்ம ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். உப்பு, மிளகுத்தூள் எல்லாம் நல்லா முட்டையோடு கலக்கிற அளவுக்கு நம்ம நல்லா பீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இது தனியாக இருக்கட்டும். இதை வேக வைக்கிறதுக்கு நான் வந்து ஒரு கேக் ட்ரே எடுத்திருக்கேன். இது போல் கேக் ட்ரே இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ட்ரேயில் வந்துட்டு நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். ஓரங்கள்லாம் நல்லா எண்ணெய் தடவிட்டுட்டு நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த முட்டை கலவையை இந்த ட்ரேயில் நம்ம ஊற்றிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம வேக வச்சு எடுக்கணும். அதுக்கு ஒரு அகலமான பாத்திரமாக ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இது போல் ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. அந்த தண்ணி கொதித்ததுக்கப்புறமா இந்த முட்டை கலவை ட்ரே இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த பேனில் வச்சுக்கலாம். வச்சுட்டு அதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இந்த பேன் இருக்கு இல்லையா, அதையும் ஒரு மூடி போட்டு மூடி 10லேருந்து 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து இந்த முட்டை வெந்துடுச்சான்னு பார்க்க ஒரு கத்தி வச்சு பார்க்குறேன். நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ வந்து இது நல்லா ஆறட்டும். இது ஆறத்துக்குள்ளே நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே ஒரு சின்ன துண்டு பட்டை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு இதெல்லாம் சேர்த்து பொரிய விடுங்க. இது நல்லா பொரிஞ்ச உடனே 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம், அதை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு கிரேவி வந்து நமக்கு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். நல்லா வெங்காயம் வதங்கிறதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ வந்து 2 தக்காளியை நான் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு இதிலே நம்ம மசாலா தூளெல்லாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி தூள் சேர்க்குறேன். கலருக்காக மட்டும் தான் சேர்க்குறேன். நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த தக்காளியோடவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதாவது இதோட பச்சை வாசனைலாம் போகணும். எல்லா மசாலாவும் தக்காளியோட நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வேக விட்டுக்கலாம். இதுக்குள்ளே நம்ம முட்டை வேக வச்சு எடுத்து வச்சல அது நல்லாவே ஆறிடுச்சு. அதையும் வந்து இப்போது நம்ம சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு ஓரங்களில் வந்து கத்தியை விட்டு ஃபுல்லாக எடுத்துட்டு இப்போ சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு சின்ன பீஸாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். இது போல் குட்டி பீஸாக இருக்கும்போது பார்க்கவே நல்லாயிருக்கும். காரமும் உப்பு காரம்லாம் நல்லாவே அதில் இறங்கும். 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கடாய் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு அந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நல்லா இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இது கிரேவிக்காக கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டம்ளருக்கும் கம்மியாகவே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை மறுபடியும் ஒரு வாட்டி மூடி போட்டு மூடி ஒரு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். இப்போ 1 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டைகளை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு
இதை வந்து ரொம்ப அழுத்தி கலராமல் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ மறுபடியும் ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஏன்னா அந்த உப்பு காரம்லாம் அந்த முட்டையில் இறங்கணும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக நமக்கு முட்டை சுக்கா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை மட்டும் தூவி இறக்கிட வேண்டியதுதான். சூப்பரான முட்டை சுக்கா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.